கோட்டை ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே
தேவ மகிமையானது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கும்படியாக கர்த்தருடைய வெளிச்சத்தின் வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஹல்லேலூயா. பரிசுத்தவான் யெகோவா பிதாவே ஆராதனை
ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா, கொஞ்ச நேரம் எழுந்திருப்போமா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறோம். எந்த விதமான நெருக்கமும் எந்த விதமான அவிசுவாசமும் உனக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் கர்த்தரை நான் முழு உள்ளத்தோடு துதிப்பேன், என் தேவனை நான் முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிலே அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடும் பொழுது, நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருவார். நடுவில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீ எக்கால சத்தத்தை உயர்த்தும் போது, உன் வாய்களை திறந்து உன் கைகளை தட்டி நீ கர்த்தருடைய நாமத்தை நீ ஆர்ப்பரிக்கும் போது, உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை, எல்லா சத்துருக்களை, எல்லா எதிர்ப்புகளை, எல்லா பிரச்சனையை கர்த்தர் உடைப்பார். அவருடைய மகிமை உனக்கு முன்பாக வரும். ஆவியானவர் உனக்கு முன்பாக வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை, கர்த்தருடைய கிருபையை, வரங்களை, வல்லமையை, வெளிப்பாடை, மறைபொருளை நீ சுதந்திரிக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நீ ஒன்னும் செய்ய வேணாம், கர்த்தரை நம்பி நில்லு, தேவ மறைவில நில்லு, பரலோகத்தின் நேரில நில்லு, கர்த்தருடைய கரத்துல நில்லு, உன்னதமானவருடைய மறைவில நில்லு. கர்த்தர் உன்னை பலமாய் இறங்குவார், ஆவியானவர் உன்னை அசைவாடுவார். ஹல்லேலூயா. உனக்கு கிருபையின் வரங்களை பெருக செய்வார். ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார், வரங்களை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் வல்லமையாய் மாற்றுவார். துதிக்கிற துதியின் அபிஷேகத்தை தருவார். ஜெப ஆவி உனக்கு தருவார். மகிமையான வெளிப்பாடு உனக்கு தருவார். வல்லமையை உனக்கு கர்த்தர் தருவார். நீ ஜெபிக்கும் போது, கையை நீட்டும் போது, அவர் நாமத்தை சொல்லும்போது, அற்புத அடையாளங்களை உனக்கு செய்யும்படி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த கிருபையின் வரங்களை பெறுவதற்கு நீ ஒண்ணு செய்ய வேணாம். உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவ ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அசைவாடும்படி, தேவ ஆவி உனக்குள்ளே வந்து இறங்கும்படி, கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில இறங்கும்படி, நீ பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் வெளிச்சம் உன் தலைமையில நேரிடும்படி, நீ இழந்து போன மகிமை, நீ இழந்து போன அபிஷேகம், நீ இழந்து போன கிருபை, நீ இழந்து போன வல்லங்கள், அபராவை சபாபாபா, உனக்கு போன ஜபாவி, உனக்கு போன ஜபாவி, சாதாரா கபாபா, சாகபா, ரீதாரபா, ஆலியோ தலைமையில போறாரு, ஆலியோ தலைமையில போறாரு, சாகபா துரபா, மகிமை மகிமை தலைமையில, மகிமை தலைமையில ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, கர்த்தருக்கு தொழுத அபிஷேகம் தலைமையில, அபிஷேகம் தலைமையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சும்மா நிக்காத, சும்மா நிக்காத, சும்மா நிக்காத, அங்கே இங்கே பார்க்காத. உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறு, உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறு. பரலோகத்தின் மகிமை உனக்குள்ளே இறங்கட்டும், பரலோகத்தின் மகிமை உனக்குள்ளே இறங்கட்டும், பரலோகத்தின் மகிமை உனக்குள்ளே இறங்கட்டும். கர்த்தர் அக்கினியாக நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ மகிமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முந்திரி ஆடைத்துக்கு
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். எதுவுமே நம்பியிருக்கிற முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாக கர்த்தருடைய மகிமை என்ன இறங்க தேவனுடைய நிரப்பன் அவரோட நிரப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுவுமே சொல்றேன் பெலனே. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மகிமையான பெலன் பரலோகத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அது சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பெலன், பரிசுத்த ஆவியின் வல்லமை மேலே வரும். ஹல்லேலூயா. என் பெலனே என் கோட்டை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே துதிப்பேன். நான் பலவீனம் படுகிற நேரம், உபத்திரப்படுகிற நேரம், கஷ்டப்படுற நேரம், ஒடுக்கப்படுகிற நேரம், கீழே விழ தள்ளப்படுகிற நேரம், வேதனைப்படுகிற நேரம், கண்ணி சிந்துகிற நேரம், நொறுகிற நேரம், நீதான் எனக்கு பெலனாய் வந்து, எனக்கு பெலனாய் நீ வந்து. ஹல்லேலூயா. என் பெலனே என் கோட்டை ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை தேடினார் அவரை கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடினார் அவரை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எதிர்ப்பு கர்த்தரை தேடப்பட கண்ணுபடி, எதிர்ப்பு கர்த்தரை தேடப்பட கண்ணுபடி, எதிர்ப்பு கர்த்தரை தேடப்பட உன்னை தேடி கர்த்தரை தேடி கர்த்தரை தேடி உனக்கு அவர் தென்படுவார், உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. ஒரு கரம் பரலோகத்திலிருந்து நீக்கப்பட்டு உன்னை கொடுவதை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசி மாதம் வரைக்கும் உண்மை போல பாதுகாத்து துன்பங்கள் வந்து இருந்தாலும் கண்ணீர்கள் இருந்தாலும் நம்மளை தாண்டி வழிநடத்தார். ஹல்லேலூயா. ஜீசஸ் நீ ஹல்லேலூயா. ஜீசஸ் நெருக்கத்திலே அவன் நோக்கி கூப்பிடுவான். தெய்வமே நான் கேட்டு அவன் நெருக்கத்தில் ஆக்கி அவனை விசாலமான இடத்திலே ராஜாவே சேர்க்கிறவர் நானே அவன் தகப்பன். என் ராஜாவே நீ முள்ளும் என நடக்கும் போதும் இறங்குங்கப்பா, நீ அக்கினியில நடக்கும் போதும் இறங்குங்கப்பா, நீ தண்ணீரில கடந்து வரும் போதும் இறங்கி வாங்கப்பா. நம்மளை மூழ்காமல் நம்மளை வெந்து போகாமல் நம்மளை நெருக்கி கொள்ளாமல் நம்முடைய கரங்களிலே ஏந்தி தாங்கிக் கொண்டு நன்றி எவ்வளவு பெரியவரப்பா, நன்றி எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. நன்றி ஒவ்வொரு நாளும் நன்றி கிருபையினாலே எங்களை பாதுகாத்தீரே. நன்றி இதுவரைக்கும் வழிநடத்திருக்கிறப்பா. நன்றி அப்பா. முற்றார் உணவை
யாரும் இல்லாத அனாதையாக நன்றி அப்பா, நன்றி இந்த அப்பா. அனாதையை பார்த்த ஒரே தெய்வம். இந்த அனாதையை பார்த்த ஒரே தெய்வம் நன்றி அப்பா. நீங்க தானப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீ தந்த அந்த அபிஷேகத்து வல்லமை நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே என் ஜனங்கள் என்னை கூப்பிடுறாங்க. என் ஜனங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் மீட்டு கொண்ட என் சொந்த ஜனம் நன்றி. எங்களுக்காக இறங்கி வந்தீங்களே. ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. நான் வாழ்ந்தது உங்க கிருபையே. ஜீசஸ். என் வாழ்நாள் உமக்காகவே. ஆண்டவரே இத்தனை நாள் வாழ்ந்து வந்தது உங்க கிருபை அப்பா. இத்தனை நாள் வாழ்ந்து வந்தது உங்க கிருபை ஆண்டவரே. இத்தனை நாள் எங்க தலை நிமிர்ந்து இருப்பது உங்களுடைய கிருபை அப்பா. நான் வாழ்வது உங்க கிருபையே. இந்த வருடத்தை முடிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த அபிஷேக ஆராதனை மூலமாக கர்த்தர் மகிமையாக நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த மகிமையாய் உலாவுகிற தேவனை நோக்கி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்தீங்கப்பா. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்தீங்கப்பா. கற்பனை போல பாதுகாத்தீரே. கழுகு போல சுமந்தீரே. நாகம் போல கேட்கிறீரே. கற்பனை போல அழைக்கிறே. கற்பனை போல உலாவுகிறீரே. நன்றிப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே. சர்வ வல்லவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மகிமையாய் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறவரே. நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையா இருக்காதீங்க. ஒருவரும் வெறுமை இல்லாம அந்த மகிமையின் தேவனை, அந்த மகிமையின் தேவனை வார்த்தை ஒன்று சொல்லுது. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஹalleluya. அவருடைய மகிமைக்காக மீட்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஆண்டவரே இந்த மகிமை ஆண்டவரே இந்த மகிமை எங்களோடு இருக்குதப்பா. Thank you Jesus. நெருக்கத்தில் இருந்தே ஹalleluya. நெருங்கி வந்தீ விசாலமாக்கி நீரையா. கண்ணீரில் வாழ்ந்தே கண்ணோக்கி பார்த்தே களிப்பாய் மாட்டி நீரையா. இந்த அபிஷேக ஆராதனைய அந்த மகிமையின் தேவனுக்கு இதோ நீங்களும் நானும் கூப்பிடும் போது எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் சொன்னவர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய மகிமைக்காக அவர் தந்த கிருபைக்காக இத்தனை நாள் வைத்திருந்த தயவுக்காக அவரை பாடி துதிப்போமா? அந்த மகிமைக்காக துதிப்போமா? ஆண்டவரே நான் நெருக்கத்தில் இருந்தேன், நெருங்கி வந்து விசாலமாக்கினேன். நான் கண்ணீரில் வாழ்ந்தேன், என் கண்ணீரை துடைச்ச ஒரே தெய்வம் நீங்கதான். என்னை சந்தோஷமா நிக்க வச்சவர் நீங்க மட்டும்தான். என்னை களிப்பாய் மாற்றினவர் நீங்க மட்டும்தான். நெருக்கத்தில் இருந்தே நெருங்கி வந்தி விசாலமாக்கி நீரையா. கண்ணீரில் வாழ்ந்தே கண்ணோக்கி பார்த்தி களிப்பாய் மாட்டி நீரையா. நெருக்கத்தில் இருந்தே
அருகே ஒருத்தன் அடிபட்டு நோண்டி ரத்தத்தோடு கிடந்தாங்க. ரத்தத்தோடு கிடந்தாங்க. இந்த வருஷம் எத்தனை பேரு எவ்வளவு காயங்களை பட்டு எவ்வளவு நெருக்கங்களை பட்டு கண்ணீரோட கவலையோட ரத்த வெள்ளத்துல எத்தனை பேர் இருந்தீங்க தெரியல. சொந்தக்காரன் கூட பார்த்துட்டு போயிருப்பான், கூட பிறந்தவங்க கூட பார்த்துட்டு போயிருப்பான். எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க தவிர ஒதுங்கி போனாங்க தவிர கிட்ட கூட வந்து எங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஆனா உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தினவர் அந்த நல்ல சமாரியன், நீங்க விழுந்த இடத்துல அவர் உங்களை தேடி வந்து உங்க கண்ணீரை துடைத்து உங்களை கழிப்பாய் மாற்றி எவ்வளவு பேர் தெய்வம் இல்ல, அந்த ரத்தத்துக்கு காயை கட்டி உங்களை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார்ல. எங்க அவர்களோ புரிந்து விழுந்தார்கள் விசுவாசத்தோடு. அவர்களோ எனக்கு எதிராக நின்றவர்களோ, எனக்கு எதிராக பேசினவர்களோ, என் சத்துக்கள் எல்லாரும், என் எகிப்தியர் எல்லாரும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ நீங்களோ நல்ல சமாரியன் கூட இருக்கும் போது நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நான் வாழ்வது உங்க கிருபையே, என் வாழ்நாள் உமக்காகவே. வியாதியில் இருந்தேன் என்னை தொட்டி சுகத்தை தந்தீரையா. வருடத்துல எத்தனை நாள் வியாதியில இருந்திருப்பேன், எத்தனை நாள் வியாதியில முடியாம இருந்திருப்பேன், எவ்வளவோ துக்கத்துல வாழ்ந்திருப்பேன். என்னை தொட்டு சுகமாக்குகிற தெய்வம் நீங்க எங்களோட கூட இருந்தீங்க. துக்கத்துல இருந்தாண்டவரே, ஒரு நாள் சில நாள் எவ்வளவோ நாள் துக்கத்துல இருந்திருப்பேன். என்னை தேடி வந்து என்னை சந்தோஷமாக்கினவர் நீங்க தான்ப்பா. அந்த நாள்தான் ஆண்டவரே என்னை துக்கத்துல இருந்தவரை சந்தோஷமா மாத்தின கிருபைக்காகவோ, வியாதியில இருந்த என்னை தொட்டு சுகமாக்கின கிருபைக்காகவோ, அதனாலதான் ஆண்டவரே நான் வந்து பாடுறேன். வியாதியில் இருந்தேன் என்னை தொட்டி சுகத்தை தந்தீரையா. வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டீங்களா? ஆண்டவரே, எவ்வளவோ சுமைகளை சுமந்த சுமையோடு சேர்த்து தாங்க முடியலப்பா. சுமையை இறக்கி நடக்க முடியலப்பா. சுமையை நீ தூக்காத, நிக்க முடியல. சுமையை இறக்கி அந்த சுமையை தூக்க நான் இருக்கிறேன். வேதனை தாங்க முடியலப்பா.
துக்கம் தாக்க முடியல ஆண்டவரே. எவ்வளவு மன போராட்டம் தாங்க முடியல. எவ்வளவுதான் அத்தனை சுமையும் எனக்காக சுமந்து தெய்வமே எனக்காக சுமந்தீர். நன்றி அப்பா. எனக்காக சுமந்தீர். கட்டப்பட்ட ஒரே கட்டப்பட்ட நிலைமை ஆண்டவரே, எங்கேயும் நவர முடியல, ஆசீர்வாதம் தேடி எங்கேயும் போக முடியல, ஒரே கட்டப்பட்ட நிலைமைப்பா. சத்துருவின் கட்டுகளில் மாட்டிக்கொண்ட, நெருக்கத்தை மாட்டிக்கொண்ட அந்த கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி, அந்த கரத்தை நீட்டி, அந்த ஆணிகள் பாய்ச்ச அந்த கரத்தை நீட்டி உன் கட்டுகளை தொடும்போது அந்த ரத்தம் அந்த கட்டுகள் மேல விழுந்து, அந்த ரத்தம் அந்த கட்டுகள் மேல இருந்து, அந்த கட்டுகளை கர்த்தருடைய ரத்தம் மறைத்து போகுது. உங்களை ஒரு கயிறு கட்டி இருக்கு, ஒரு கயிறு கட்டி இருக்கு. கர்த்தருடைய அந்த ரத்தம், அந்த ஆணி பாய்ச்ச அந்த கரம், அந்த கயிறு வந்து தொடும்போது ஆணி பாய்ச்ச கரத்துல இருந்து அந்த ரத்தம் வலிச்சு அந்த கயிறு மேல ஊறி போய் கர்த்தர் அந்த ரத்தத்தினாலே, அவர் சுத்தி அந்த ரத்தத்தினாலே, அவர் உனக்காக சுத்தி அந்த ரத்தத்தினாலே அந்த கட்டுகளை உடைத்து போட்டு உன்னை விடுதலை ஆக்கினவர், உன்னை விடுதலை ஆக்கினவர், உன்னை விடுதலை ஆக்கினவர். அந்த பேர் எத்தனை பேர் கையில கட்டி, எத்தனை பேர் அதனால என் கட்டுகளில் ஒரு ரத்தம் விழுந்தது, என் கட்டுகளில் ஒரு ரத்தம் விழுந்தது, என் கட்டுகளில் கட்டுகளில் ஒரு ரத்தம் பாய்ந்தது, என் நெருக்கத்தில் ரத்தம் பாய்ந்தது. அதனாலதான் உணர்ந்து சுமைகளை சுமந்து கொண்டு வந்தேன். என் சுமையை நீங்க சுமந்து கொண்டீங்க. என்னை கட்டி வச்சிருந்த கட்டுகளை உங்களுடைய ரத்தத்தால உடைத்து போட்டீங்க. ஆட்டு ரத்தத்தால, கோழி ரத்தத்தால விடுதலை கிடையாது. ஆட்டு ரத்தத்தால, கோழி ரத்தத்தால விடுதலை கிடையாது. அவன் என்னென்ன பண்ணிட்டு போவான், அதை விடுதலை கிடையாது. உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட, உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த பரலோக ராஜா, அந்த பரலோக தேவன், அந்த தீர்த்தியின் ராஜா, அந்த ராஜாவின் ராஜா, அவருடைய ரத்தத்தினால அவருடைய ரத்தத்தினாலதான் உனக்கு எனக்கு விடுதலை. அதனாலதான் சொல்றேன், இந்த வருடம் முழுவதும் கடந்து வந்த இந்த நாளுக்காக ஆண்டவரே, நான் வாழ்வது உங்க கிருபையே, என் வாழ்நாள் உமக்காகவே. ஆண்டவரே, எல்லாத்திலிருந்து நீக்கி போட்டு என்னை உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வந்தீங்க. இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே எனக்கு வாழ்கிறார். அந்த தேவனை துதிச்சுதான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், 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 என் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. முழு உள்ளத்தோடு அவரை தேடினான், அவர் உனக்கு தென்படுவார். Hallelujah. எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு நிற்கிறார்? எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு நிற்கிறார்? எத்தனை பேர் உன் தேவனை கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார்? Hallelujah.
வேற எதையும் உனக்குள்ள கொண்டு வராது. வேற எதையும் உனக்குள்ள கொண்டு வராது. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஜீசஸ் 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 ஜீசஸ். வாயை திறந்து நாமத்தை சொல். லபகபா துரபா ஷபா. வாயை திறந்து நாமத்தை சொல். ஜீசஸ். இயேசுவே. வாயை திறந்து நாமத்தை சொல். ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவே இயேசுவே சொல்லு. இயேசுவே. வாயை திறந்து சொல். கண்ணை மூடி. சொல்லு சொல்லு. இயேசுவே சொல்லு. ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசுவே இயேசுவே. இறங்கும். என்னை இறங்கும். என்னை குணமாக்கும். என்னை அபிஷேகம் பண்ணும். என்னை கொண்டு வல்லமைக்குள்ளாக நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசம் போல், விசுவாசம் போல் கர்த்தர் பிடிக்கும்போது வியாதி சுகமாகும். கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கட்டும். சிறைப்பட்டு போன கர்த்தருடைய சபையே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன எருசலேமே, சிறைப்பட்டு போன கர்த்தருடைய ஜனமே, சிறைப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. காயப்பட்டவனை, காயப்பட்டு கிடந்தவனை கர்த்தர் தேடி வந்து நல்ல சமாரியன் தூக்கினார். எழுந்து போன உன்னை, கட்டுப்பட்டிருக்கிற உன்னை, ஆவி எழுந்த உன்னை, அபிஷேகத்தை எழுந்த உன்னை, கிருபை எழுந்த உன்னை கர்த்தருடைய மகிமை இறங்கி உயிர்ப்பிக்கின்ற புதிய கிருபையோட தரது, புதிய கிருபையோட தரது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீனாய் மலையில இறங்கி வந்த இந்த சகல மகிமை உன்மேல் இறங்கட்டும், உன்மேல் இறங்கட்டும். சீனாய் மலையே, ஒளிவு மலையே, கர்த்தருடைய பர்வதமே, சேனைகள் தேவனுடைய நகரமே, பரம எருசலேமே, சீயோனே, தேவலவ சபபபப. கர்த்தருடைய மகிமை, ஆவியின் அபிஷேகம் ஒரே பலமாய் இறங்கி சிறையிருப்பு மாறும். ஒரு சிறையிருப்பு மாறும். ஒரு சிறையிருப்பு மாறட்டும். அலங்கம் இடிக்கப்பட்டது, கட்டுகள் உடைக்கப்பட்டது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையை தெரிந்து கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்திரு. ஆவியை விடாதிருப்பது நல்லது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஆவியை, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழக்காதே, இழக்காதே, இழந்து போகாதே, இழந்து போகாதே. தேவன் உன்மேல் கிருபையாய் இறங்கி உனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உன்மேல் இறக்க வைத்து உன்னை பயன்படுத்தும்படி, உன்னை பயன்படுத்தும்படி, உன்னை பயன்படுத்தும்படி உன்மேல் இறக்க வைத்து, உன் அன்பு வைத்து உனக்கு திரும்பவும் திரும்பவும் உனக்கு அந்த கிருபையை கற்றுக் கொடுக்கிறார். இழந்து விடாதே, விட்டு விடாதே. அவருக்கு அவருக்கு பிரியமாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு மாத்திரம் பயன்பட உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. அவருக்கு மாத்திரம் பயன்படக்கூடிய பாத்திரமாக உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. உன் தாழ்மையை அவர்தான் நோக்கி பார்த்தார். உன் தாழ்மையை அவர்தான் நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இது நம்மால் உண்டானது அல்ல, இது உன்னால் வந்தது அல்ல, உன் விசுவாசம் அல்ல,
உன் நீதி அல்ல, உன் பயம் அல்ல, உன் பக்தி அல்ல. இது கர்த்தருடைய ஈவு, கர்த்தர் வைத்த ஈவு. உன்மேல் இறங்கியிருப்பது, உன்னை அபிஷேகம் பண்ணியிருப்பது, உனக்கு கிருபையை கொடுத்திருப்பது, அபிஷேகத்தை கொடுத்திருப்பது, உனக்கு வரங்களை கொடுத்திருப்பது, உன் தலைவரை இறங்கியிருப்பது, உன்னை புதிய வேலைகளாக உன்னை மாற்றிருப்பது. அவர் உன்னை வைத்த ஈவு, உனக்காக இறங்கினது. அவர் உன்னை வைத்த ஈவு. அவருக்காக காத்திரு, அவருக்கு பிரியமாய் நில்லு. உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு துணையாக வருவார். வாழ்நாளெல்லாம் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் உன்னை வைப்பார். நீ சந்தோஷப்பட்டு களி கூறுவாய். அல்லேலூயா. கெம்பீரித்து ஆர்ப்பரிப்பார். கர்த்தர் உனக்கு பலனாய் வருவார். கர்த்தர் உனக்கு பலனாய் இருப்பார். உன் வாழ்க்கை அமைதியாய் இருக்கும். நீ சுகமாய் வாழ்வாய். அல்லேலூயா. அவர் கரமனை தாங்கும். அவர் நித்தமுனை நடத்துவார். அவர் நித்தமுனை நடத்துவார். இந்த வருடம் தொடங்கி இந்த 13 தேதி வரை உன்னை நடத்தினாரே, இனி இருக்கிற கொஞ்ச நாளையும் அவர் உனக்கு அற்புதமாய் உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். நடத்துவார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு, நம்பிக்கையோடு அற்புதங்களை செய்கிறவர் உன்னோட கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். அபிஷேகத்தை விட்டு விடாத, கிருபையை இழக்காத, கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கி. ஏற்ற நேரம் வரும். உலகத்துக்கு முன்பாக ஆச்சரியமாய் கர்த்தருடைய உயர்த்துவார். இந்த உலகத்தின் பார்வைக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமையாய் உயர்த்துவார். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். நல்ல தகப்பனே, எல்லா மகிமைக்குரியவரே, புதிகளிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் இறங்கி எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆவியானவரே, உங்க நன்றி அப்பா. நிச்சயமாகவே நீ உங்களுடைய ஜனத்தின் மேல் அன்பு உள்ளவர், எங்களை நேசித்தவர். ஆகவே எங்களிடத்தில் இறங்கி இழந்து போன கிருபையை, இழந்து போன மகிமையை, இழந்து போன அபிஷேகத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து எங்களை உயிர்ப்பித்திரே மட்டும் நன்றி அப்பா. இந்த ஆவி, இந்த அபிஷேகம் நீ ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து தொடர்ந்து எங்களை நடத்த உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கணும். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.